அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த ஆலோசனை கூட்டத்துடைய அம்சங்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? கண்டிப்பாக அருணேஷ். அதாவது புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலின் போது இந்த கூட்டணியானது தேர்தலை சந்தித்து ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியே தொடர்கிறது. மேலும் கடந்த முறை புதுச்சேரி வந்த மோடியும் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் இன்று இந்த கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து ஆலோசனை கூட்டமானது புதுச்சேரி சாரம் பகுதியில் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரிக்கான பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குது, அதாவது என்ஆர் காங்கிரஸ் கடந்த முறை 16 தொகுதியில் போட்டியிட்ட போது அதே தொகுதியில் தான் தற்போதும் போட்டியிட போகிறதா, இல்ல அதற்கு மேல் என போட்டியிட போகிறதா? அதே மாதிரி சென்ற முறை பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட்டன. இந்த முறை அதிக தொகுதியில் போட்டியிடுவதா குறித்து ஆலோசனை ஈடுபட்டனர். மேலும் புதிய கட்சிகள், அதாவது புதுச்சேரியில் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பித்து நடத்தி வருகிறார். மேலும் இந்த தேர்தலில் அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்காக விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்த்துக் கொள்வது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தற்போது நடைபெற்ற இந்த ஆலோசனையானது திருப்திகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து மற்ற விஷயங்கள் குறித்து பிறகு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டணி கடந்த முறை போல இந்த முறையும் தேர்தலை கூட்டணியின் தேசிய ஜனநாயக பாஜகவுடன் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேர்தலை சந்திக்கும் எனவும் அவர் உறுதியாக தெரிவித்தார். மேலும் புதிய கட்சிகள் வரவு ஏதானும் இந்த கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அனைத்திற்கும் விரைவில் விடை தெரியும் எனவும் பதில் தெரிவித்துள்ளார் அவர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், இந்த ஆலோசனை கூட்டத்துடைய அம்சங்கள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? கண்டிப்பாக அருணேஷ். அதாவது புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. கடந்த தேர்தலின் போது இந்த கூட்டணியானது தேர்தலை சந்தித்து ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியே தொடர்கிறது. மேலும் கடந்த முறை புதுச்சேரி வந்த மோடியும் இதனை உறுதிப்படுத்தினார். இந்த நிலையில் இன்று இந்த கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து ஆலோசனை கூட்டமானது புதுச்சேரி சாரம் பகுதியில் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, புதுச்சேரிக்கான பாஜக பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குது, அதாவது என்ஆர் காங்கிரஸ் கடந்த முறை 16 தொகுதியில் போட்டியிட்ட போது அதே தொகுதியில் தான் தற்போதும் போட்டியிட போகிறதா, இல்ல அதற்கு மேல் என போட்டியிட போகிறதா? அதே மாதிரி சென்ற முறை பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட்டன. இந்த முறை அதிக தொகுதியில் போட்டியிடுவதா குறித்து ஆலோசனை ஈடுபட்டனர். மேலும் புதிய கட்சிகள், அதாவது புதுச்சேரியில் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி ஆரம்பித்து நடத்தி வருகிறார். மேலும் இந்த தேர்தலில் அவர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்காக விருப்பம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அந்த கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்த்துக் கொள்வது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக தெரிகிறது. கூட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தற்போது நடைபெற்ற இந்த ஆலோசனையானது திருப்திகரமாக நடைபெற்றுள்ளதாகவும் தொகுதி பங்கீடு குறித்து மற்ற விஷயங்கள் குறித்து பிறகு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டணி கடந்த முறை போல இந்த முறையும் தேர்தலை கூட்டணியின் தேசிய ஜனநாயக பாஜகவுடன் சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேர்தலை சந்திக்கும் எனவும் அவர் உறுதியாக தெரிவித்தார். மேலும் புதிய கட்சிகள் வரவு ஏதானும் இந்த கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அனைத்திற்கும் விரைவில் விடை தெரியும் எனவும் பதில் தெரிவித்துள்ளார் அவர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.